எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எஜுகேஷன் தான். சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நம்பர், அதில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சே உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஈஸியா இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து கத்துக்கினதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்க உங்க பீப்புள் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ நீங்க இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணும். அப்ப என்ன ஒன்று டூப்ளிகேஷன் மல்டிபிகேஷன் ஆகும். சிம்பிள். ஸோ இதனால என்ன உங்களோட உங்களோட சிஸ்டமோட மெயின் என்ன அப்படின்னா பில்டிங் அசோசியேட்ஸ். சரியா? அது மூலியமா உங்களுக்கு பெரிய ஆர்கனைசேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபிளா. ஏன்னா ஒரு ட்ரைனிங்ல தான் வந்து என்னென்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அச்சீவ் பண்ண வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ டெய்லி பேசிஸ்ல டெல் ஷோ ட்ரைடு அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றேன்னா 5 AM பண்ணிட்டேன். ஏன்னா மதியானம்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். நிறைய வீட்டு சம்பந்தமான ஒர்க்குங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இந்த ட்ரைனிங் சப்போர்ட் சிஸ்டம்ல என்ன மெயினா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்புறம் நாலேஜ். ஸ்கில்ஸ் தான் ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் சொல்லியிருக்கேன். உங்களோட வெல்த் என்ன அப்படின்னா உங்களோட அதிகமாகும். ஸோ அது அது வந்து உங்களுக்கு டெய்லி காமன்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மூலியமா என்ன அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஹைபிரிட் மாடல்ல ஆன்சைட் ட்ரைனிங் இருக்காது. பட் ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு தியரி மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிகலா அப்ளை பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச விஷயங்களும் உங்களுக்கு கம்பெனி கிடைக்கும். பீப்புள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டியும் கான்வர்சேஷன் எது வந்து என்ன சொல்லணும் எது பின்னாடி சொல்லணும் அந்த கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அந்த மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது. ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு 1-to-1 கோச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் பேசுறது என்னன்னா 1-to-1 பேசிட்டு இருக்கேன். முன்ன வந்து இப்போ நான் வந்துட்டு பெங்களூர்ல இருந்தப்போ என்ன அப்படின்னா என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பீப்புள்ஸ் 4 பீப்புள்ஸ் வந்துட்டு இங்க வந்து பிரசன்டேஷன்ஸ் பார்ப்பாங்க. அவங்க வந்து எஜுகேஷன் கிடைச்சதுன்னா அவங்க அதை அப்ளை பண்ணி அதுல அவங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் இப்போ என்ன ஆயிப்போச்சு, தி பெஸ்ட் இப்போ ட்ரைனிங் சப்போர்ட் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வைடா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும். வேற வேற கண்ட்ரில இருக்காங்க. அந்த கண்ட்ரிலயும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவங்க கிடைக்கும். ஸோ இதுல என்ன உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்கும். உங்களால சர்வீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நாலேஜ் அப்கிரேட் ஆகுறதுனால உங்களோட இன்கம் அதிகமாகும். ஏன்னா உங்க ஸ்கில்ஸ் அதிகமாகுதுல, நாலேஜ்னா ஸ்கில்ஸ் அதிகமாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். உங்களால நிறைய மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப பாருங்க, நேற்று நான் வந்து கான்வர்சேஷன்ல வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேசினாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான விஷயங்கள் சொல்றப்போ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் இது பண்றாங்களோ அவங்கள வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணும். அது எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ல மெகா ஒர்க் பண்றது பெரிய ஈவெண்ட். அது என்னன்னா நிறைய இடத்துல இருந்து வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்றத வெரைட்டி ஆஃப் ஒர்க் பண்ணும். ஒர்க் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக்கிடும். அப்ப நீங்க என்ன ஆகுறீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியும். பீப்புள் எதிர்க்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப என்ன ஆகுனா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்ககிட்ட கிடைக்கும். சரி, இதுல இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத புரியுற மாதிரி நம்ம சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா அவங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒண்ணு கூட என்னன்றது அப்புறமா கேட்கணும் உங்ககிட்ட. ஓகே. சோ இதுல என்ன அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து லாங் டேர்ம் எடுக்கிறத வந்து பத்தி அவங்க கவலை கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா லைஃப் லாங் வந்து நான் வந்து ஹெல்த்தியா ஐடியல் வெயிட்ல இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு. சோ அப்ப நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட வந்து அசோசியேட் ஆகும். இது மூலியமா அவங்களுக்கு காஸ்ட் ரெடியூசிங் த காஸ்ட். அவங்க எஜுகேஷன் கொடுக்குது. அவங்க அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் தான். அசோசியேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் எஜுகேஷன். அவங்களோட நியூட்ரிஷன் வந்து அவங்க ரெகுலரா அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சாப்பிடணும் இல்லையா? அப்ப என்ன எதுல கிடைக்கும்? ட்ரைனிங் தான் கிடைக்கும். அப்ப அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றப்போ நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே லீடர்ஸ். நீங்க சொல்லிக் கொடுக்க என்ன ஆகுனா அவங்க ஸ்கில்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ். அப்ப அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி மாடல்ஸ் வந்துட்டு எப்பயுமே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய நம்ம கேட்டுருக்கோம். நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்த உடனே நீங்க எல்லாமே ஓனர்ஸ் இல்லையா? நீங்க இண்டிவிஜுவல் லீடர்ஸ். சோ அப்ப லீடரா இருக்கிறப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னா லெத்தஜிக் ஆயிட்டு அதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா பீப்புள் ஒர்க் பண்றாங்க. நான் போய் என்ன உங்களுக்கு லீடு வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். சோ இதுல என்னன்னா இப்ப நீங்க அச்சீவ் பண்ண உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்க நாலேஜ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் நாலேஜ் ஆஃப் ப்ரொடக்டிவ் ப்ராடக்ட் சர்வீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பீப்புளுக்கு நீட் இருக்கு, இன்னும் அந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின்ஸும் அந்த டீலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கில்ஸ் வந்து எங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரைனிங்ல தான். இதுல டெவலப் பண்ண என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். சோ இது இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா டீல் பண்ணும். அவங்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொஸ்டின் ஹெல்த்தியோ இதை வந்து நான் சஸ்டைன் பண்ணேன். ஏன்னா நிறைய அவங்க வந்து ஃபாஸ்டிங் மெத்தட் அதுக்கப்புறம் இன்டர் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டதுக்கு அப்புறம் திருப்பி
வெயிட் அதிகமாயிடுச்சு, பல மடங்கு ஆயிடுச்சு வெயிட். ஃபெடப் ஆயிட்டாங்க. இது எனக்கு ஒர்க்கே ஆகாது. எதுவுமே கூகுள்ல பார்க்கறது, இது பார்க்கறது எதுவுமே எனக்கு இந்த வெயிட் லாஸே எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அதுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தான் பதில் சொன்னேன். ரைட். உங்க பாடி எப்படின்னா, இந்த ஃபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸின்ஸ் வந்து உள்ள அக்குமுலேட் ஆயிரும். அந்த இடத்துல இந்தியால இருக்கீங்க, நான் சைனால இருக்கேன். எனக்கு கோச்சிங் எப்படி? அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு உங்க இமிடியேட் கோச் யார் அப்படின்னா நாகராஜ் சார். அவரு உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. அவர வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு டெய்லி பேசிஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எனக்கு அனுப்புவாங்க. அதுல நான் வாட்ச் பண்ணிட்டு என்ன என்ன வேணும் அப்படின்றத ஒரு 3 டேஸ்லயோ இல்ல 7th டேலயோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் ஹைபிரிட் மெத்தட் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இத சொன்ன உடனே ஓகே அப்படின்னு. சோ இந்த டெய்லி ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோகிராம் வந்து நீங்க காலையில ரன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஹிந்தில இல்ல இங்கிலீஷ்ல வந்துட்டு குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். கனெக்டிவா இருக்கும் நானு. கண்டிப்பா நான் என்ன சொன்னேன்னா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மல்டி லாங்குவேஜஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ப்ரோகிராம் பார்த்து எனக்கு ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த ப்ரோகிராமோட இது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். என்னோட கஸ்டமர்ஸ் அனுப்புவாங்க இல்லையா? அத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல அவங்க எனக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்புவாங்க. அத நீங்க இது பண்ணிக்கலாம்னா ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கேன் ஐ டேக் சப்பாத்தி, ரைஸ், மீட், ஃபிஷ், எக் அது கிளியரா அவங்க சொல்லிட்டேன். நீங்க இன்டேக் ஆஃப் கலோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, கார்ப்ஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேலே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பரில் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இருக்கட்டும், இல்லை அபோவ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சை கேளுங்க. ஏன் அப்படின்னா இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட டவுட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப தான் இதில் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டெய்லி இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.